இன்றைக்கி சொரக்காய் புளிக்குழம்புங்க. இப்போ செய்ய போகிற கொஞ்சம் பாருங்கள். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணுங்க. தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளியை நல்லா கரைக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும். கொஞ்சமாக ஊற்றணும். அப்புறம் காய் நல்லா சொரக்காய் சின்ன சின்னதாக பொடியாக அறுத்துக்கணும். அறுத்து போடணும். தேவையான அளவு மிளகாய் தூளுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. புளி ஊற்றிக்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வைக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகணும். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடணுங்க. நல்லா வேகணுங்க. புளி நல்லா வெந்தால் நல்லா ருசியாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் புளி வேகணும். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். வெந்தால் நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சிங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெந்தது. நல்லா வெந்துருச்சு. சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.